பர்ஃபெக்டாக நம்ம என்ன மசாலா அதில் கோட் பண்ணுறோமோ அந்த மசாலா வந்து அந்த ஃபிஷ்லேயே ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி எதுவுமே ரிமூவ் ஆகாமல் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோம்னா உடனே வரும். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1/2 kg வஞ்சிர மீன் துண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வஞ்சிர மீன் துண்டுகளை வந்து நான் முழு மீனாக தான் வாங்கினேன். எங்கள் வீடு வந்து பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் கட் பண்ணி வாங்க மாட்டேன், வாங்கிட்டு வந்து தான் கட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நானே கட் பண்ணது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனி மிளகாய் தூளும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எலுமிச்சப்பழம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஈவனாக வந்து இந்த மசாலா வந்து எல்லா ஃபிஷ்லேயும் படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்பயுமே வந்து ஃபிஷ்ஷு வந்து தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா மசாலா, அது எல்லாமே வந்து புகைச்சலை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி நீங்கள் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம போட்டு அழகாக எந்த வித புகைச்சலும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபக்கம் திருப்பி போடுங்க. உடனே நம்ம ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போட்டோம்னா அது வந்து நீட்டாக வராது, கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபக்கமாக திருப்பி போடுங்க. ஸோ இதே மெத்தடில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து என்னோடய பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவள் வந்து சொல்லுவாள் அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இதே மெத்தட்லேயே நான் செய்வேன். ஸோ பாருங்கள், எம்மியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறது மூலயமா எனக்கு வந்து என்கரேஜாக இருக்கும். கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு வந்து நான் பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.